சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்ற இந்த ஒரு தொடர் ஊழியத்தினுடைய கிறிஸ்துவனுடைய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, இந்த தொடர் வேதாகம பாடத்தினுடைய ஆரம்பத்திற்காக சகோதரர் ஜெகநாதன் அவர்களை ஜெபிக்கும்படி அன்பாக அழைக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து, இந்த நாளிலும் கூட தகப்பனே சிதறியிருந்த எங்களை நம்முடைய சமூகத்திலும் ஒரு ஆகாரத்தை உட்கொண்டு நாங்கள் பலனடையும்படியாய், எங்களுடைய பூர்வ பாதைகளை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாய், தகப்பனே நாங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய், கிறிஸ்துவை போல அந்த பூமியிலே வாழ தகுதி பெற்றவர்கள் உம்மாலே என்று சொல்லி உணர்ந்தவர்களாய், தகப்பனே இப்படிப்பட்ட மாபெரும் சத்தியத்தை கேட்கும்படியாய் நீர் நம்முடைய சமூகத்தில் எங்களை இந்த மாலைகளில் ஒன்று சேர்த்து இருக்கிறீங்க. தகப்பனே, இப்படி சத்தியத்தை கேட்கிற நாங்கள் தகப்பனே அந்த சத்தியத்தை கிரகித்து கொள்ள, புரிந்து கொள்ள தகப்பனே போதுமான ஞானத்தையும் பரிசுத்த ஆவியின் பலனையும் ஒத்தாசை நீர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இதனால வந்திருக்கிற அன்பு சகோதரர் ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம். தகப்பனே, பேசுகிற மகனை மறுத்து நீர் தாமே வெளிப்படுவீராக. நான் கேட்கிற சத்தியங்களை தகப்பனுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி வாழ உதவி செய்யுங்க. தொடர்ந்து நம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்துல நம்ம என்ன ஒரு பாடத்தை தியானிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சபை முதல் பாகம். இந்த முதல் பாகத்துல தேவன் பெரிதான ஒரு ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்ற உண்மையான ஒரு ரகசியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினாரு. அதனுடைய தொடர்ந்து கிறிஸ்துவின் சபை இரண்டாவது பாகத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இந்த ஒரு கிறிஸ்துவின் சபை இரண்டாவது பாகத்தை தொடர்ந்து நடத்தி கொடுக்கும்படி சகோதரர் டேவிட் பிரேம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட தேவன் அவருடைய மாபெரும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி இன்றும் அவருடைய மாபெரும் சத்தியத்தை கொடுக்க இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் கூட எடுத்துக்கொண்டு இன்றைய இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணலாம்னா கடந்து செல்வோம். ஸோ நம்ம எல்லா பாடத்தையுமே நம்ம எப்படிதான் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள் விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். வாரம் வாரம் விடுதலை ஆக்குதுங்களா? ஒவ்வொரு விஷயத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய பழைய நம்பிக்கைகள்ல இருந்து வேதம் சொல்லுகிற விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க மாறிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத கூட என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். ஸோ போன வாரம் கூட என்ன பண்ணிருந்தோம்னா ஒரு அருமையான ஒரு பாடத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்தார். கரெக்டுங்களா? என்ன பாடத்தோட தலைப்பு? யாரோட சபை? கிறிஸ்துவின் சபை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக என்ன பண்ணோம்னா ஒரு பாடத்தை அங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ பார்த்தோம்னா இப்ப இந்த ஒரு உலகத்துல இந்த ஒரு கிறிஸ்தவ மண்டலத்துல பார்த்தோம் அப்படின்னா 41,000 பிரிவுகள் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க?
அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? சோ இருக்குது. ஆனா இதுல எதுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோங்க அங்க பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? எதுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார்? இந்த 41,000க்கும் அவர் என்னவா இல்ல, அங்க தலையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவர் ஒரு சபையை கட்டிட்டு இருக்கிறார். கரெக்ட்டுங்களா? எங்க கட்டிட்டு இருக்கிறாருங்க? பரலோகத்துல அங்க கட்டிட்டு இருக்கிறார். அந்த ஒரு சபைக்கு என்ன பேரு? சர்வ சங்கமாகிய சபை அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணிருப்போம்னா பார்த்திருப்போம். கிறிஸ்து பரலோகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க அங்க கட்டிட்டு இருக்கிறாருன்னு பாக்குறோம். அந்த ஒரு சபைக்கு தான் அவர் என்னவா இருக்கிறாரு, தலையா இருக்கிறார் அப்படின்றத கூட என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு கூட என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதே கிறிஸ்துவின் சபை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக அடுத்த ஒரு பாகம், இரண்டாவது பாகத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு அஸ்திபாரம் யாருங்க? ஏன்னா நம்ம போன வாரம் பார்த்தோம், நிறைய பேர் கிறிஸ்தவ மண்டலத்துல அதை எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது கல்லை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதுதான் அஸ்திபாரமா போட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கோபுரம் கட்டிட்டு இருந்தாங்க. இல்ல அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் என்னங்க அஸ்திபாரம் நினைச்சு என்ன பண்ணாங்க, அவரை வச்சு என்ன பண்ணிட்டாங்க வேட்டிகன் சிட்டில அங்க சபையை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆனா கிறிஸ்து அவர் பரலோகத்துல கட்டிட்டு இருக்க சபைக்கு யாருதான் அஸ்திபாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஓகேங்களா? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். அதற்கு யார் தான் என்னங்க மூலைக்கல்? கிறிஸ்து தான். ஓகேங்களா? அப்ப கிறிஸ்துவ அஸ்திபாரமா வச்சுதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மற்ற விஷயங்கள் அங்க கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த வசனம் கூட நம்ம பார்த்திருப்போம், கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறாரு, தலையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்ல, இதுதான் அங்க நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வரிசையா எழுதிட்டே வருவாரு. அது முடிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், இந்த ஒரு விஷயம் என்னது, ரகசியம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அங்க எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, சபைக்கு தலை யார் அப்படின்னா கிறிஸ்து, சரீரம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த 1,44,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவங்கதான் அந்த ஒரு சரீரமாக கிறிஸ்துவுக்கு இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க சபையாக இருக்கிறாங்க. இவங்கதான் அந்த ஒரு சர்வ சங்கமாகிய சபையில என்ன பண்ண போறாங்க, ஒரு அங்கமாக அங்க ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம்ல. இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம். அதை தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா அங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படின்னா சரீரம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது 1 கொரிந்தியர் 12:12 பாக்குறோம். எப்படி எனில் சரீரம் ஒன்று. கரெக்டுங்களா? சரீரம் எப்படி இருக்குதுங்க, ஒரே சரீரம் தான் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி. கரெக்டுங்களா? ஒரே சரீரம் தான், ஆனா அதற்கு அவயவங்கள் எப்படி இருக்கு, அநேகமா இருக்குது. கரெக்டுங்களா? நம்மளுக்கும் அதே மாதிரி தானே இருக்கு, கை, கால், மூக்கு, கண்ணு, காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவயவங்கள் இருக்கு. ஒவ்வொரு அவயவங்களுக்கும் என்ன இருக்கு, ஒவ்வொரு வேலைகள் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுதான் அங்க சொல்றாரு, ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் எப்படிதான் இருக்குது, ஒன்றாகவே இருக்குது. அந்த பிரகாரம் யாரும் இருக்கிறா, கிறிஸ்துவும் அப்படிதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது சொல்லிட்டுதான் 27ஆம் வசனத்துல அங்க சொல்றார், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே. யாரை குறிச்சு பேசிட்டு இருக்கிறாருங்க, நம்மளை குறிச்சுதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க அங்க பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சபையை தான் நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்க கட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இதை எங்க கட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இதுல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம், 1,44,000 பேர். அது கூட வாசிச்சலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். ஓகேங்களா? அப்படின்னா எத்தனை பேர் அங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த
44,000 பேர் அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க கண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். அப்படின்னா இவ்வளவு பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா தவறான உபதேசத்துல இருந்து வெளியே வந்து அவங்களுடைய குணலட்சணத்தை என்ன பண்ணிருக்காங்க, கிறிஸ்துவ போல காட்டி அங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அங்க போயிருக்கிறாங்க. அவங்களுடைய தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1,44,000 பேர். சோ இவங்க தான் கிறிஸ்துவோட அவருடைய சிங்காசனத்துல போயிட்டு என்ன பண்ண போறாங்க, அங்க உட்கார போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதிலே 4ஆம் வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்களும் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன்களாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், யாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் அப்படின்னா அவருடைய பாத சுவட்டுல என்ன பண்றதுங்க, அங்க நடக்கிறது. 3 வழிகள்னு ஒரு பாடம் கேட்டிருப்போம், கரெக்டுங்களா? எந்த பாதையில போனார் அவரு? இடுக்கமான ஒரு பாதையில போனார், கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் அந்த ஒரு பாதையில போறாங்களோ, அந்த ஒரு இடுக்கமான பாதையில இயேசு கிறிஸ்துவ போலவே நடக்கிறாங்களோ அவங்கள குறிச்சுதான் இங்க பேசிட்டு இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன்களாக மீட்டு கொள்ளப்பட்ட. இன்னொரு பேர் கூட இருக்கு அவங்களுக்கு, என்னது? முதற் பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். அப்படின்னா இந்த ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னா ஒரு 3 நிலைகளை என்ன பண்ணணுங்க, 3 ஸ்டேஜஸ் இருக்கு, கரெக்டுங்களா? அதை கடந்து வந்தாதான் என்ன பண்ண முடியும், இந்த ஒரு நிலைமைக்கு அங்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். என்ன அந்த 3 ஸ்டேஜஸ்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரு? அநேகர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். உண்மை உள்ளவர்கள் வெகு சிலர் இல்ல. 1,44,000 பேர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு உண்மை உள்ளவர்கள் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக அங்க என்ன பண்ண முடியும்னா அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படின்னா இந்த ஒரு நிலைமைக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லும் போது எங்கெங்க இருந்தெல்லாம் தேவன் தேர்ந்தெடுக்கிறாருங்க? வாசிச்சிருப்போம். கலாத்தியர் 3:28 வாசிச்சிடலாம் சிஸ்டர். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அது அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க எழுதுறாரு. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்படின்னா எல்லாருக்கும் என்ன இருக்குங்க, இந்த ஒரு வாய்ப்பு அங்க ஓப்பனா தான் இருக்கு. எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் கிடையாது, பாகுபாடுலாம் என்ன பண்ணலங்க தேவன் அங்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எல்லாருக்குமே இந்த ஒரு அழைப்பை என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது எல்லாமே போன வாரம் பார்த்தது, கரெக்டுங்களா? இது பார்த்து முடிக்கும் போதுதான் எந்த ஒரு வசனத்தோட முடிச்சிருப்போம் அப்படின்னா கலாத்தியர்ல அந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல கொஞ்சம் முரண்பாடா இன்னொரு வசனம் என்ன பண்ணப்பட்டது அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முத்திரை போட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். ஓகேங்களா? இப்ப இந்த 144,000 பேர் எங்கிருந்து வந்த மாதிரி இருக்கு வசனம்? இஸ்ரேல் புத்திரரோட அவங்க அந்த ஒரு 12 கோத்திரம் இருக்கிறாங்கல்ல, அந்த 12 கோத்திரத்துல இருந்து வந்த மாதிரி தான் இருக்கு. யாரு? 1,44,000 பேர். ஆனா இன்னொரு வசனம் என்ன சொல்லிச்சுங்க? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனன் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லைன்னு ஒரு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுங்க? இஸ்ரேலோடைய அந்த ஒரு 12 கோத்திரத்துல இருந்தா இந்த 1,44,000 பேர் வருவாங்கன்னு சொல்லுது. ரெண்டுமே அப்போஸ்தலர்கள் தான் எழுதுனாங்க, கரெக்டுங்களா? ஒன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதினாரு, இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்ணாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினாங்க. அப்ப ஏதாவது தப்பா எழுதியிருப்பாங்களோ? எப்படி இருக்குது பாக்குறதுக்கு? முரண்பாடாக அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப ஒரு விஷயம் முரண்பாடா இருக்குது அப்படின்னா வேதத்துல தப்பா இருக்குமா? இல்ல நம்மளுடைய புரிதல்ல கண்டிப்பா என்ன இருக்குங்க, ஏதாவது ஒரு குறைவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம், கரெக்டுங்களா? சோ அப்படின்னா நம்மளுடைய புரிதல்ல தான் என்ன இருக்குதுங்க, அதுல கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அதை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது.
ஓகேங்களா? அப்படின்னா அங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, கரெக்டுங்களா? என்னன்னு பாடுறாங்க? புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு எங்கிருந்து பாடப்பட்டதுன்றாங்க? பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தான் என்ன பண்றாங்க? அந்த ஒரு பாட்டை என்ன பண்றாங்கன்னா அங்க பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அதுலயே 4ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன்களாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஓகேங்களா? அப்ப ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் என்ன பண்றாங்க? அவரை பின்பற்றுறாங்க. அவங்களை குறிச்சு சொல்லும் போது இவர்கள் மனுஷரிலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க? அங்க மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அங்க பூமியிலிருந்துன்னு பார்த்தோம், இங்க மனுஷர்கள்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து என்ன சொல்லுதுங்க? அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா ஒரு இடத்துல பூமியில இருந்துன்னு பாக்குறோம், இன்னொரு இடத்துல மனுஷர்கள்ல இருந்து பாக்குறோம். இந்த இடத்துல ரொம்ப அழகா வசனம் நம்மளுக்கு சொல்லுது என்ன அப்படின்னா, சகல கோத்திரம், பாஷைக்காரர்கள், ஜனங்கள், ஜாதிகள்ல இருந்து தான் அந்த 1,44,000 பேர் என்ன பட்டிருக்காங்க? அங்க வந்திருக்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு உலகத்தோடைய எல்லா கார்னர்ல இருந்து ஒரு மூலையில இருந்தும் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு செலக்ஷன் அங்க செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா ஒரு வசனம் மட்டும், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மட்டும் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இல்ல அது இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஒரு 12 கோத்திரத்துல இருந்தா என்ன பண்றாங்க? அங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எப்போ ஒரு முரண்பாடா நம்மளுக்கு தோணுதோ அப்போ உடனே என்ன பண்ணிடணும்? சூப்பர் சிஸ்டர். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப வேத வாக்கியங்களை என்ன பண்ணணும்? ஆராய்ந்து அங்க பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம படிக்கிறதே எந்த ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம். கரெக்டுங்களா? அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி படிக்கணும்ன்றதுக்கு என்ன இருக்குங்க? ஒரு முறைமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படின்னா அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி எழுதப்பட்டது அப்படின்றத கூட என்ன பண்ணணும்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஓகேங்களா? அப்படின்னா சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை, அப்படின்னா யோவான் அப்போஸ்தலர் என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. எழுதும் போது எப்படி தொடங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இனிமே நடக்க போற விஷயம். கரெக்டுங்களா? இனிமே நடக்க போற விஷயத்த என்ன பண்றாருன்னா முன்னாடியே என்ன பண்றாருன்னா அங்க எழுதுறாரு. அப்ப அதுக்கு என்ன பேரு? தீர்க்க தரிசனம். கரெக்டுங்களா? முன்னாடியே நடக்க போறதை இப்பயே சொன்னோன்னா அதுக்கு பேர் என்னங்க? தீர்க்க தரிசனம். அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமே எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தீர்க்க தரிசன வசனங்களாக அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு? அங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதான் அங்க சொல்ற தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு தூதனை அனுப்பிச்சு யோவான் அப்போஸ்தலருக்கு என்ன பண்றாருங்க? சில விஷயங்களை அங்க வெளிப்படுத்துறாரு. அப்படின்னா இனிமே நடக்க போற விஷயங்களை என்ன பண்றாருங்க? அங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா வேதத்துல உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம எப்படி படிக்கணும்? ஏன்னா அது தெரிஞ்சாதான். ஏன்னா இப்ப நம்ம பார்க்க போறது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து நம்ம பாக்குறோம் அந்த ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்னு. அப்படின்னா தீர்க்க தரிசன வசனங்களை எப்படி வாசிச்சு அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா தீர்க்க தரிசன வசனங்களை எப்படி வாசிச்சு புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்க சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 1:20. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும்
சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்ப வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், அது வேதத்துல எங்கேயாவது தீர்க்க தரிசன வசனங்கள் இருந்தது அப்படின்னா அது எப்படி படிக்கணும், நம்மளோட அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுக்கிறார். அது எப்படி பார்க்க கூடாது அப்படின்னா, சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி என்ன பண்ணணும், அறிந்திருக்கணும். அப்படின்னா லிட்ரலா என்ன பண்ணிக்க கூடாது, அதை நம்ம எடுத்துக்க கூடாது. இதே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் இருக்கும். என்னன்னா, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்கள் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுடைய கிரீடமும் இருந்தது. கரெக்டுங்களா? இப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இதை அப்படியே நம்ம லிட்டரலா எடுத்துக்க முடியுமா? முடியாது. கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த மாதிரி தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்படியே லிட்டரலா சுய தோற்றமான பொருளோட என்ன பண்ணிக்க முடியாது, அதை நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்குதான் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா, அங்க போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒரு 12 கோத்திரம் பார்த்தோம். கரெக்டுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு 12 கோத்திரம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்ம இப்ப அதை வாசிக்கலாம். அந்த 12 பேர் அங்க அப்படியே இருக்கும். அதுக்கு அப்படியே ஒத்ததாக ஆதி ஆகமத்துல என்ன இருக்குங்க, அதே அந்த 12 பிள்ளைகளோட பேர் என்ன பண்ணப்பட்டிருக்கும், அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம அதை என்ன பண்ணலாம், வேதத்துல இருந்து என்ன பண்ணலாம்னா அதை வாசிக்கலாம். ஆதி ஆகமம் 35ஆம் அதிகாரம் 23ல இருந்து 26 வரைக்கும் வேதத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வாசிக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அந்த யாக்கோபு அந்த இஸ்ரேலோடைய 12 பசங்களுடைய பேரை என்ன பண்ண போறோம், அங்க வாசிக்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு, அதே மாதிரி ஒரு 12 கோத்திரங்களுடைய பேர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா மேட்ச் பண்ணி என்ன பண்ணலாம்னா அங்க பார்க்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 23ல இருந்து 26ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அவங்க முதல். படிக்கும் போது அந்த பேரெல்லாம் கரெக்டா வருதான்னு நீங்க கவனிங்க. யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர். 24ஆம் வசனம். யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். 25ஆம் வசனம். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர். 26ஆம் வசனம். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாளின் பணிவிடைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர். ஓகேங்களா? அப்படின்னா யாக்கோபுடைய 12 பசங்களோட பேர் என்ன பண்ணிட்டோம், ஆதி ஆகமம் 35ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சிட்டோம். இப்ப இதே ஒரு பேர்கள் இப்ப எங்க இருக்குதான்னு பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடர்ந்து இப்ப 5ல இருந்து 8 வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேதத்துல இருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. 6ஆம் வசனம். ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. 7ஆம் வசனம். சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. 8ஆம் வசனம். செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஓகேங்களா? அப்ப 12,000 12 பேர் இருக்கு. அப்ப மொத்தம் எவ்வளோ, 1,44,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா? சோ இப்ப ஆதி ஆகமத்துல இருந்தும் வாசிச்சிட்டோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்தும் வாசிச்சிட்டோம். இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குங்களா? எதுவுமே இல்லைங்களா? இருக்குங்களா? கண்டுபிடிக்க முடியுதுங்களா? நானே போட்டுறேன். சோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆதி ஆகமத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் அப்படின்றது என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு, அங்க இருந்திருக்கிறார். தான் கோத்திரம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்க இருந்திருக்கு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவன் என்ன பண்ணிட்டாரு, தானை எடுத்துட்டு யார ஆட் பண்ணி இருக்கிறாரு, மனாசே ஆட் பண்ணிட்டாரு. மனாசே யாக்கோபுடைய பையனா, யாரோடைய பையன்,
யோசேப்போடைய பையன், கரெக்டுங்களா? மனாசே, எப்ராஹிம் நம்ம படிச்சிருப்போம், 2 பசங்க. அப்படின்னா இங்க ஒரு சேஞ்ச் என்ன பண்ணிருக்கிறாருங்க தேவன் அங்க பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா எக்ஸாக்டா இந்த ஒரு 12 கோத்திரம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது கிடையாது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடியே நம்ம பார்த்தோம், சகல கோத்திரத்திலிருந்தும், பாஷைக்காரர்களும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் தான் இந்த ஒரு செலக்ஷன் என்ன ஆகுதுங்க அங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்படின்னா இங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒவ்வொரு பேருக்குமே என்ன இருக்குங்க, ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். நம்மளுடைய பேரு கூட என்ன இருக்கும், நம்மளுக்கு பேர் வைக்கும் போது கூட என்ன பண்ணுவாங்க, நல்ல அர்த்தமுள்ள ஒரு பேரா என்ன பண்ணுவாங்க அங்க வைப்பாங்க. கரெக்டுங்களா? சோ அதே போலதான் இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த ஒரு 12 பேருக்குமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த அர்த்தத்துக்கு ஒத்த ஒரு கிரியைகளை யார் செய்யறாங்களோ அவங்கதான் என்ன ஆக போறாங்க, அந்த ஒரு 1,44,000 பேராக அங்க என்ன பண்ண போறாங்கன்னா அங்க ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நான் திருப்பி சொல்றேன் என்ன அப்படின்னா, இந்த ஒரு 12 பேர் அங்க தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஆனா எக்ஸாக்டா அப்படியே யூத கோத்திரத்துல அந்த ஒரு இஸ்ரேல் கோத்திரத்துல இருக்கிறவங்களை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா அங்க இல்ல. ஆனா ஒவ்வொரு பேருக்கும் என்ன இருக்குங்க, ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த அர்த்தத்துக்கு ஒத்ததாக யார் வாழ்றாங்களோ இந்த ஒரு பூமியில அவங்கதான் என்ன ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிறிஸ்துவோட சபையாக, கிறிஸ்துவோடைய ஒரு மனவாட்டியாக, அவருடைய அந்த ஒரு 1,44,000 பேராக சர்வ சங்கமாகிய சபையில ஒரு அங்கமாக அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அங்க ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆபிராம் இருந்தாருல்ல, அவருக்கு என்ன ஒரு பேர் இருந்ததுங்க, அபிராம் அப்படின்னு இருந்தது. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, ஆபிரஹாம்னு மாத்திட்டாரு. ஏன் தேவன் பேரை மாத்தணும், ஒரு கா மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணி ஆட் பண்ணிட்டாரு. எதுக்கு ஆட் பண்ணும், ஆட் பண்ணுவாருங்களா? தேவன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா சும்மா பண்ணிடுவாருங்களா? கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படின்னா ஆபிரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உன்னை திரளான ஜாதிகளுக்கு நான் என்ன பண்ண போறேன், தகப்பனாக ஏன்னா அது வரைக்கும் அவர் குழந்தையே இல்ல, ஆனா இனிமே என்ன ஆக போறாருங்க, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆக்க போறேன். அதனால அவர் பேர் என்ன பண்ணிட்டாருங்க அங்க மாத்திட்டாரு. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா சாராய் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பேரு சாராய், அப்புறம் என்ன மாத்திட்டாரு, சாரால் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு. அப்படின்னா இவங்களும் என்ன ஆக போறாங்கன்னா, திரளான ஜாதிகளுக்கு இவங்க என்ன இருக்க போறாங்கன்னா ஒரு தாயாக என்ன பண்ண போறாங்க அங்க இருக்க. அப்படின்னா ஒரு பேர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு 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 விதமான அர்த்தங்கள் என்ன பண்ணப்படுதுன்னா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே போலதான் யாக்கோபுக்கும் என்னன்னு பேரை மாத்தினாரு, இஸ்ரேல். அந்த ஒரு விஷயம் கூட நம்ம என்ன பண்ணிருப்போம், படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? அப்ப இஸ்ரேல்னா என்ன அர்த்தங்க, அந்த ஒரு கனவு காணுவாரு. கரெக்டுங்களா? ஒரு தூதன் வருவாரு, என்ன பண்ணுவாரு, சண்டை போட்டு மேற்கொள்வார். கரெக்டுங்களா? அப்படின்னா இஸ்ரவேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டதுனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு பேருக்குமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்கு. இந்த அர்த்தத்துக்கு ஒத்ததாக யார் இங்க இந்த பூமியில வாழ்றாங்களோ அவங்கதான் என்ன ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு 1,44,000 பேராக என்ன பண்ண போறாங்கன்னா அங்க ஆக போறாங்க. ஏன்னா அது லிட்டரலான 12 கோத்திரம் இல்லைன்றது என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்க்கணும் அப்படின்னா, ஆதாம்னு பேர் வச்சார்ல, ஆதாம்னா என்ன அர்த்தங்க, செந்நிற மண், அங்கதான் எடுக்கப்பட்டாரு. சோ தேவன் ரொம்ப அர்த்தம் உள்ளதா என்ன பண்றாருங்க, ஒருத்தருக்கும் அந்த ஒரு பேர்கள் அங்க வைக்கிறாரு. சேத் அப்படின்னா என்னங்க அர்த்தம், மாற்று நபர் இல்ல சப்ஸ்டிடியூட் அப்படின்னும். அப்ப ஆபேல் இறந்துட்டாரு, அந்த இடத்துல யார் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு, வசனம் அப்படியே இருக்கும் லிட்டரலா, இவருக்கு பதிலா இவரை நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா நோ நம்ம எடுத்துக்கிட்டோம், இலைப்பாறுதல் அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. அதே போல நம்மளுடைய கர்த்தர் கூட என்ன பேருங்க, ரட்சகர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. கரெக்டுங்களா? அந்த பேர் கரெக்டா சூட் ஆகுதுங்களா? நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிருக்கிறாருங்க, உலகத்துல இருக்க அவ்வளவு பெரியும் ரட்சிச்சிருக்கிற. கரெக்டுங்களா? சோ அப்படின்னா ஒவ்வொரு பேருக்குமே என்ன இருக்குன்னா ஒவ்வொரு அர்த்தங்கள் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஒரு 12 பேரோட அர்த்தத்தை இப்ப என்ன பண்ண போறோம் அங்க பார்க்க போறோம். இப்ப நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருந்ததுல அந்த ஒரு லிஸ்ட், யாக்கோபோடைய 12 பசங்க, அந்த ஒரு வரிசையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் எடுத்து அவங்களுடைய பேருடைய அர்த்தத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னா அங்க பார்க்க போறோம். மூத்த பையன் யார் அப்படின்னா ரூபன். ரூபன்னா என்ன அர்த்தம் அப்படின்றத வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று
கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அவங்க அம்மா எதை பார்த்துட்டு பேர் வச்சாங்க ரூபன்னு? அப்படின்னா என் சிறுமையை பார்த்தருளி என்ன பண்ணிருக்கிறாங்க, பார்த்தருளி ரூபன் அப்படின்ற ஒரு பேர் என்ன பண்றாங்கன்னா அங்க வைக்கிறாங்க. அப்படின்னா ரூபன்னா என்ன அர்த்தம்? பார்த்தல் அப்படின்ற ஒரு அர்த்தம் என்ன பண்ணுதுன்னா அங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். அப்படின்னா 1,44,000 பேரா நம்ம போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னதுங்க? பார்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். என்னத்தை பார்க்கணும்? தெரிஞ்ச வசனம் தான். இப்ப கூட கொண்டாத்துக்கு முன்னாடி வாசிச்சோம். எதை பார்க்கணும்? சூப்பர் வேர். அப்படின்னா வேத வாக்கியங்களை என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இதுதான் நம்மள்ட்ட இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர், முதல் குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேத வாக்கியங்களை என்ன பண்ணணுங்க? அங்க ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்ப நாங்க நிறைய விஷயங்கள் சொல்றோம்ல, அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்களா? ஆராய்ந்து பாக்குறீங்களா? இல்ல அப்படியே கேட்டுட்டு போயிட்டு அப்படியே நம்பிடுறீங்களா? ஏன்னா வாரம் வாரம் என்ன பண்றோம்? வேதத்துல இருந்தா சொல்றோம், ஆனா அதை ஆராய்ந்து பாக்குறீங்களா? அப்படின்னா இந்த ஒரு குணலட்சணம் நம்மள்ட்ட என்ன பண்ணணுங்க? அங்க கண்டிப்பா அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஏன்னா வாசிக்கலாம் பாருங்க, ஒரு பட்டணமே இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஓகேங்களா? அந்த பட்டணத்தார் யாரு? அந்த பட்டணத்தார் பெரோயா பட்டணத்தார் என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா, இது ஆக்சுவலா இது யாரு அங்க போய் பாடம் எடுத்திருக்கிறா? அப்போஸ்தலனாகிய பவுல் பேசினதையே என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த பட்டணம், இவர் கரெக்டா தான் பேசி இருக்கிறாரா இல்லையான்ட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க அங்க ஆராய்ஞ்சு பார்த்து இருக்கிறாங்க. அதான் அங்க சொல்றாரு, வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படிதான் இருக்கிறதா என்று தினந்தோறும், வார வாரம் கிடையாது, என்னைக்கு சண்டேயானா அப்படி கிடையாது, தினந்தோறும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால கம்பேர் பண்றாரு தேவன். தெசலோனிக்கா பட்டணத்தோட இவங்க எப்படி இருக்கிறாங்க? அப்ப நம்ம நற்குணசாலிகளா ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அப்பதான் தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி இருப்போம்னா நற்குணசாலிகளாக அங்க காணப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படின்னா 1,44,000 பேரா போகணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பார்த்தல் அப்படின்ற ஒரு குணலட்சணம் நம்மள்ட்ட இருக்கணும். அப்படின்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது ஒரு கோத்திரம் யாரு அப்படின்னா சிமியோன். வாசிக்கலாம் பாருங்க, இவர் பேரோட அர்த்தம் என்னன்னு. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். ஓகேங்களா? அப்ப சிமியோன்னா என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கேட்டருளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படின்னா சிமியோன் அப்படின்னா கேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? எதை கேட்கணும்? ஆமா, சத்தியத்தை என்ன பண்ணணுங்க அங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுதான் பாக்குறோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். வசனம் கரெக்ட் தானே? கேட்கிறதற்கு காது. நம்ம இங்க எல்லாருக்குமே காது இருக்கா? அப்புறம் இந்த மாதிரி சொல்லணும், கேட்கிறதற்கு காது உள்ளவன். அப்படின்னா கேட்கிறதற்கு ஆர்வமுள்ள காது எதுன்னு என்ன பண்றாருங்க தேவன் அங்க பாக்குறாரு. ஓகேங்களா? சதா சொல்றாரு, கேட்கறதுக்கு யார் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்களோ அவங்களதான் என்ன பண்ண போறாருங்க அங்க செலக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க வேண்டிய இரண்டாவது குணலட்சணம் என்ன அப்படின்னா கேட்கிறது. வாரம் வாரம் தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாருங்க நிறைய சத்தியங்கள் அங்க கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது சில விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இதை விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இந்த ஒரு கேட்கிற ஆர்வம் நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா அங்க இருந்துகிட்டே அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். எது வரைக்கும் கேட்கலாம்? கிளாஸஸ் முடிச்சோன்னு என்ன பண்ணலாம்? நம்மளுடைய மரண பரியந்தம் என்ன பண்ணணுங்க சத்தியம் அப்படின்னா அதை கேட்கறதுக்கு என்னவா இருக்கணுங்க ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இந்த ஒரு குணலட்சணம் நம்மள்ட்ட அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். மூன்றாவது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லேவி. இவருடைய பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்.
ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். ஓகேங்களா? அப்ப லேவினா என்ன அர்த்தம் வருது? பாத்தீங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு? நீங்களே என்ன பண்ணிட்டீங்க? கண்டுபிடிக்காரு. அப்படின்னா பரிசுத்த ஆவியோட வழிநடத்துதல் நம்மளே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஒரு விஷயத்த கண்டுபிடிக்காங்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டா? அப்ப வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுங்க? அங்க புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப லேவி அப்படின்ற ஒரு பேருக்கு என்ன ஒரு அர்த்தம் வருது அப்படின்னா, சேருதல் அப்படின்ற ஒரு அர்த்தம் என்ன ஆகுதுன்னா அங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து பாக்குறோம், அடுத்தது கேட்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். சோ இப்படி இருந்தது அப்படின்னா நம்மளை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணிடுவாருங்க? தேவன் சேர்த்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். எங்க போய் சேரணும்? வாசிச்சிடலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ல இருந்து 24ஆம் வசனம் வரை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் 23ஆம் வசனம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் 24ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்ப எங்க போய் சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கு என்ன பண்ண போறோம்? தேவன் நம்மளை எடுத்துட்டு போய் அங்க சேர்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அங்க போய் நம்ம சேரணும் அப்படின்னா இங்க சில இடத்துல நம்ம வந்து சேரணும். எங்கங்க? சத்தியத்துல யார் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களோட நம்ம பிரயாணப்படும் போது என்ன ஆகுங்க? அதே ஒரு விஷயத்துல நம்ம நடக்கும்போது அவங்களோட நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு சர்வ சங்கமாகிய சபையின் இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா போய் சேரலாம். அதான் வசனம் கூட சொல்லும், எங்க 2-3 பேரு கூடி என்ன குறிச்சு தியானிக்கிறாங்களோ அங்க யார் இருக்கிறாருன்றாரு? இப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதே மாதிரி 133ஆம் சங்கீதத்துல கூட பாக்குறோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணிக்கிறது எப்படி இருக்கு? நன்மையுமா இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அந்த ஒரு சத்தியத்துக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க சேர வேண்டியவர்களாக அங்க என்ன பண்ண வேண்டியதாக இருக்கிறோம்னா நம்ம அங்க இருக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த ஒரு குணலட்சணமும் நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா அங்க இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது என்ன ஒரு பேரோட அர்த்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூதா, அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. ஓகேங்களா? அப்ப யூதா அப்படின்னா என்ன அர்த்தம் வருது? துதிப்பேன் அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. அப்படின்னா துதித்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அப்படின்னா யாரை துதிக்கணும்? தேவனை அங்க துதிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எப்படி தேவனை துதிக்கலாம்? ஏன்னா இந்த ஒரு குணலட்சணம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, நம்மள்ட்ட அங்க இருக்குது, இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா எப்படி தேவனை துதிக்கலாம்? ஒரு 2 மணி நேரம் உட்காந்து 1000 சோஸ்திர பலி கிட்டே இருக்கலாமா? அது தேவன் விரும்புவாருங்களா? அப்படின்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க ஒரு துதிக்கிற வேலையை நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா அங்க செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய நடைமுறைகள் நம்மளுடைய கிரியைகள் என்ன பண்ணணுங்க? அங்க தேவனை துதிக்கிற வண்ணமாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்ம துதிக்கலனா கூட நம்மளுடைய கிரியைகள் இருக்குல்ல அனுதினமும் அதை பார்த்துட்டு யார் வந்து தேவனை துதிப்பாங்களாம்? வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்படின்னா மனுஷர் நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு உலகத்தார் என்ன பண்ணணுமா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்படின்னா அனுதினமும் நம்மளுடைய நற்கிரியைகள்
நல்ல கிரியைகள் செய்யறோம் தெரியுங்களா, அதை பார்த்துட்டு தேவனுடைய நாமம் என்ன படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க துதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா தினமும் என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா குணலட்சணத்தை என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா காட்ட வேண்டியவர்களா இருக்கும். இப்பயும் காட்டுவோம் கரெக்டுங்களா, அப்பப்ப என்ன ஆகும், அப்படி வந்துட்டு வந்துட்டு என்ன ஆகும், போகும். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அனுதினமும் ரெகுலரா என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதை காட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். எப்படி? வெறும் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் என்ன பண்ணும், அன்பு கூற கடவுள். அப்படின்னா நம்மளுடைய குணலட்சணத்தினால தேவனுடைய நாமம் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க மகிமைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஓகேங்களா? அப்ப வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நம்ம என்ன பண்ணுங்க, எதை செஞ்சாலும் அதை யாருக்குன்னு செய்யணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா அப்ப இயேசு கிறிஸ்துக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம், அந்த ஒரு விஷயங்களை அந்த ஒரு நற்கிரியைகளை நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா அங்க செய்ய வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா? யோவான் ஸ்நானகன் கூட ஒரு இடத்துல சொல்லுவார் என்னன்னா, அவர் பெருகவும் சிறுகும். புரியுதா? அப்ப அவருடைய மகிமைக்காக அவருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய கிரியைகள் அங்க காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா நம்மளுடைய கிரியைகளை பார்த்து புறஜாதி ஜனங்களே என்ன பண்ணணும், அங்க இவங்க எங்க போறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய நாமத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். ஏன்னா ஈவினிங் கிளாஸஸ் வரும் கரெக்டுங்களா, நம்ம பக்கத்து வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாப்பாங்க ஈவினிங் ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, எங்கேயோ போறாங்கப்பா. கொஞ்ச நாட்கள்ல அவங்க என்ன சொல்லணும், எங்கேயோ போறாங்க, போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய குணலட்சணத்துல நிறைய மாறுபாடுகள் அங்க தெரியுது அப்படின்ற அளவுக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்களும் என்ன பண்ணணுங்க, அங்க சொல்ற வண்ணமாக நம்மளுடைய அனுதின கிரியைகள் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட பாக்குறோம். அப்படி நம்ம கிரியைகள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளோட ஒருத்தர் வந்து வாசம் பண்ணுவாராம். நம்ம அந்த மாதிரி கிரியைகள் செஞ்சோம் அப்படின்னா நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாராம், வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவருடைய பேரோட அர்த்தம் தான் என்ன பண்ண போறோம்னா அடுத்தது பார்க்க போறோம். யார் அப்படின்னா செபிலோன். வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். அப்ப செபிலோன்னா என்ன அர்த்தம் வருது, வாசம் பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா நம்ம குணலட்சணங்களை எப்ப காட்ட ஆரம்பிக்கிறோமோ அப்ப யார் வந்து நம்மள்ட்ட வாசம் பண்ணுவார், தேவனே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க நம்மள்ட்ட வந்து அங்க வாசம் செய்யறதுக்கு ஆசைப்படுவாராம். இப்படிப்பட்ட குணலட்சணம் உள்ளவர்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுவாராம், நம்மள்ட்ட வந்து வாசம் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க ஆசைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. அப்பனா இனி நீங்கள் என்ன இல்லைன்னு சொல்லிட்டாரு, நம்மள அந்நியரும் பரதேசியுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும். பார்த்தோம்ல சேருதல், எங்க வந்து சேர்ந்து இருக்கிறோம், அப்ப சத்தியத்துல வாழ்றவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய். அப்ப தேவன் வாசம் செய்யற ஒரு இடத்துக்கு என்ன பண்ணிருக்கிறார், தேவன் நம்மள என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க கூட்டிட்டு வந்து அங்க சேர்த்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தேவன் எங்க வாசம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம், சர்ச்ல. கரெக்டுங்களா? ஒரு பெரிய பில்டிங், எந்த கோபுரம் பெருசா இருக்கோ அதுல என்ன ஆயிரலாம், மெம்பர் ஆயிரலாம். ஏன்னா அங்கதான் யார் வாசம் பண்றா,
தேவன் வாசம் பண்றாருன்னு நினைச்சிருப்போம். கரெக்டுங்களா? சோ அப்படி கிடையாது. எந்த ஒரு குணலட்சணம் நம்ம காட்டுறோமோ அதை பார்த்துட்டு நம்மளுடைய இருதயத்தை பார்த்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மள்ட்ட என்ன பண்றாருன்னா அங்க வாசம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நம்மளை பார்த்து என்ன சொல்றாருங்க? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய நம்ம தான் ஆலயம். போன வாரமே என்ன பண்ணிருப்போம், ரொம்ப கிளியரா சபை பார்ட் 1ல என்ன பண்ணிருப்போம்னா அங்க பார்த்திருக்கோம். கரெக்டுங்களா? அப்ப நம்மள்ட்ட தேவன் என்ன பண்றாருன்னா அங்க வாசம் செய்யறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய குண லட்சணங்கள் என்ன ஆகணுங்க, அங்க இருக்கணும். இங்க வரும்போது எப்படி இருப்போம்? நம்மள மாதிரி ஒரு குணலட்சணம் காட்டுறவங்க கிடையவே கிடையாது. கரெக்டுங்களா? வீட்டுல இல்ல வெளியில போகும்போது கேட்டா அவங்க நம்மள அந்த ஒரு உண்மையான ஒரு நிலைமை வெளியே தெரியும். கரெக்டுங்களா? ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வீட்டுக்கு ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், வரலாம் மாட்டாரு. வந்திருந்தாருன்னா நம்மளோட குணலட்சணம் எப்படி இருக்கும்? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இங்க நம்மள்ட்ட கணவன்கிட்டயோ மனைவிட்டையோ பேசும்போது எப்படி பேசுவோம்? அவர் இல்லைன்னா எப்படி பேசுவோம்? நினைச்சு பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அப்ப அவர் நம்மள்ட்ட வாசம் பண்ணணும், தேவன் நம்மள்ட்ட வாசம் பண்ணணும் அப்படின்னா அப்ப நம்மளுடைய குணலட்சணங்கள் எப்பயுமே என்னங்க ஒரே மாதிரி. கரெக்டா? ரோமர் 12:1 உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்லாம் பார்ப்போம். கரெக்டுங்களா? அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய குணலட்சணங்கள் அங்க மாற வேண்டியதா இருக்கு. அப்படி மாறுச்சு அப்படின்னா தேவன் என்ன பண்றாருங்க, நம்மள்ட்ட அங்க வாசம் செய்வார் அப்படின்றத என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இசக்கார். இவருடைய பேருடைய அர்த்தம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள். அப்ப இசக்கார்னா என்ன அர்த்தம் வருது? ஆமா, கரெக்ட், பலன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா தேவன் நம்மள்ட்ட வாசம் பண்றாரு அப்படின்னா நம்ம சில பலன்களை என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா அங்க கொடுக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். கரெக்டுங்களா? அப்படி ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வரணும், ஆராய்ந்து பார்க்கிற ஒரு குணலட்சணம் இருக்கணும். அப்புறம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படி இருக்கும் போது நம்மள ஒரு இடத்துல என்ன பண்றாருங்க அங்க சேர்க்க. இன்னைக்கு கூட நம்ம கேட்கறதுக்கு ஆர்வமா இருந்ததுனாலதான் இங்க எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கிறாருங்க, சேர்த்திருக்கிறாரு. கரெக்டுங்களா? சேப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னா எப்படி துதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிச்சு பார்த்தோம். இப்ப அடுத்தது அப்படி துதிக்கிறவங்க இடத்துல தேவன் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப வாசம் செய்யறார் அப்படின்னா சில பலன்களை நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா அங்க கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, யாக்கோபு 1 அதிகாரம் 18ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்படின்னா அவருடைய சித்தம் கொண்டு என்ன பண்றாருங்க, நம்முடைய சிருஷ்டிகள் நிறைய சிருஷ்டிப்பு பண்ணியிருக்கிறார். அந்த சிருஷ்டிகள்ல நாம் முதற் பலன்களாவதற்கு நம்ம நிறைய பலன் கொடுக்கிறவர்களா யாருதான் மாத்திட்டு இருக்கார்? அவர் சித்தம் கொண்டு அங்க செஞ்சுட்டு இருக்கிறார். அது எப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அப்ப எந்த அளவுக்கு சத்தியம் நம்மளுக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகுங்க, பலன்கள் அங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு நம்மளுடைய குணலட்சணங்கள் என்ன ஆகிட்டே இருக்குங்க, அங்க மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படின்னா நிறைய கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய ஆராய்ஞ்சு பார்க்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது கேட்ட கிரியைகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்க செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுதான் கூட பார்க்கலாம் பாருங்க. நம்ம இதை சண்டே கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணிருப்போம், படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? படிச்சிடலாம் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பலன்களை நிறைய குணலட்சணங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா அங்க காட்ட வேண்டியவர்களாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இதுல ஏதோ 1-2 காட்டுனா தேவன் என்ன பண்ணுவார், வாசம் செய்வாருங்களா? அப்படின்னா எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா கஷ்டம்தான், ஆனா என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணோம்னா தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவாருங்க அங்க
உதவி அங்க செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, அன்புன்னு நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, அன்பு நம்ம எல்லார்ட்டையும் காட்டிட்டு தான் இருக்கோம். இல்லைன்னுலாம் கிடையாது. கரெக்டுங்களா? அன்பு காட்டுறோம். ஆனா ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அங்க ஒரு அன்பு காட்டிட்டு இருக்கிறோம்னா அது எப்படி இருக்கும்? யாருக்கோ ஏதோ ஒரு உதவி செய்யறோம், ஆனா அந்த எதிர்பார்த்துக்கிட்டு அவர் திருப்பி ஏதாவது நம்மளுக்கு ஏதோ ஒரு பலன் செய்வார்னு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு அன்பு செஞ்சோம்னா அது எப்படி இருக்கும்? அன்பு மாதிரி என்ன இருக்காதுங்க, அங்க இருக்காது. அப்பனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பை நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா அங்க காட்ட வேண்டியவர்களா இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய தலை என்ன பண்ணிருக்கிறாரு? அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் காட்டினாரு. கரெக்டுங்களா? அவர் நம்மள்ட்ட ஏதாவது எதிர்பார்த்து அவருடைய ஜீவனையே கொடுத்தாருங்களா? சின்ன விஷயம் கொடுக்கறதுக்கு கூட என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். கரெக்டா ஒரு பேனா எடுத்து கொடுத்தா கூட மூடிய கழட்டிட்டு என்ன பண்ணுவோம்? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாருங்க? அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. ஆனா என்ன பண்ணலங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படியே என்ன பண்ணாருங்க, அங்க வந்து கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு அன்பை என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா காட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரிதான் எல்லா குணங்களும் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை எதை எடுத்துக்கிட்டாலுமே நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அங்க கொடுக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதை எவ்வளவு கொடுக்கலாம், இந்த மாதிரி குணலட்சணங்கள் ஆவியின் கனிகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எவ்வளவு கொடுக்கலாங்க? அதுதான் வந்து பார்த்தோம்னா அடுத்த ஒரு கோத்திரத்தோடைய பேர் அங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். யார் அப்படின்னா காத். வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது லேயாள் ஏறமாகிறதென்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். அப்ப காத்துனா என்ன அர்த்தம்? ஆமா, அப்ப ஏராளமாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுனா அங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா ஏராளம் அப்படின்ற ஒரு அர்த்தம் என்ன ஆகுதுன்னா அங்க வருது. யாருக்குன்னா காத்துக்கு. அப்ப ஆவியின் கனிகள் எவ்வளவு கொடுக்கணும்? ஏராளமா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அங்க என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். என்னைக்காவது கொடுக்கலாமா? இயேசு கிறிஸ்து எப்படி கொடுத்தாருங்க? என்னைக்காவது சண்டே அனுதினமும் என்ன பண்ணாரு அப்படின்னா அது ஒரு குணலட்சணங்களை காட்டினது. எப்படி தலை எப்படியோ அதே போலதான் என்ன ஆகணுங்க, சரீரமும் இருக்கணும். கரெக்டுங்களா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தையே நம்மள்ட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் எப்படி செஞ்சாரோ அதே போல நம்மளும் என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா அங்க காட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏராளமாக அந்த ஒரு குணலட்சணத்தை என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா அங்க காட்டணும். வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 15:8. யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்படின்னா நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நம்மளுடைய பிதா என்ன பண்றாராம் அங்க மகிமைப்படுவார். பிளஸ் இயேசு கிறிஸ்துவோட சீஷருமாவா அங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ சீஷரா ஆகணும்னாவே என்ன பண்ணணும்? மிகுந்த கனிகளை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா அங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அப்படி பண்ணல அப்படின்னா 1,44,000 பேரெல்லாம் என்ன ஆக முடியாதுங்க, ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தது நிறைய அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருந்தாங்க. கரெக்டுங்களா? அதுல ஒருத்தரை குறிச்சு நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 1 அதிகாரம் 20ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஓகேங்களா? யாரை குறிச்சு பேசிட்டு இருக்கு இந்த வசனம்? அப்போஸ்தலனாகிய பவுல். ஓகேங்களா? ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவர் என்ன சொல்றாரு, நான் ஒன்றிலும் வெட்கப்பட போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட என்ன சொல்றாரு, மிகுந்த தைரியத்தோட ஜீவனானாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று. அப்ப அவர் செய்யற கிரியையினால யார் மகிமைப்படணும்னு பாக்குறாரு? கிறிஸ்து மகிமைப்படணும்ட்டு மிகுந்த ஏராளமா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் அங்க செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பார்க்கணும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா என்ன ஆகிடலாம்? ஏராளமா கனிகளை காட்டணும்னா, ஆவியின் கனிகளை காட்டணும்னா என்ன பண்ணலாம்? அங்க சபையா அங்க மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்படி நிறைய கனிகளை காட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுவாருங்க அங்க கொடுக்க ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது ஒரு அர்த்தம் தான் அடுத்த ஒரு குமாரனுக்கு வருது. ஆசேர் அப்படின்னா என்னன்னா வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
ஆதியாகமம் 30:13 அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவளுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். அப்ப ஆசேர்னா என்ன அர்த்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாக்கியவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பாக்கியவதினா என்னங்க? நிறைய ஆசீர்வாதங்களை வாங்கினவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? பாக்கியவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்? நிறைய தேவன் என்ன பண்ணிருப்பாருங்க, அங்க நிறைய கிரேஸ் காட்டியிருப்பார், கிருபை காட்டியிருப்பாரு, நிறைய ஆசீர்வாதங்கள் அங்க கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அப்படின்னா ஆசேர் அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் வருது அப்படின்னா, ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு அர்த்தம் அங்க வருது. நம்ம கூட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள பங்காளிகளா இருக்கிறோம். என்ன ஒரு ஆசீர்வாதங்க? சபையாக போறோம், அந்த ஒரு ஆசீர்வாதம். 2ஆம் உலக பாடத்துல நம்ம கேட்டிருப்போம், எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளா ஓடுறோம்? சூப்பர் சிஸ்டர். அப்பனா ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஒரு ஆசீர்வாதத்துல நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா ஒரு பங்காளிகளாக ஆகுறோம். அப்படின்னா வசனம் வரும், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, என்ன சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்றார். அப்படின்னா அவருடைய சந்ததிக்கு தான் கொடுத்தாரு. நம்ம அதெல்லாம் 2ஆம் உலக பாடத்திலே பார்த்திருப்போம். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் அதை தள்ளி விட்டதுனால இப்ப யாருக்கு அது வந்துடுச்சுன்னு பார்த்தோம்? பிரஜாதாராகிய நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு அங்க வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, கலாத்தியர் 3:14. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்ப ஆபிரகாமுக்கு வந்த அந்த ஒரு ஆசீர்வாதம் விசுவாசத்தின் மூலியமாக புறஜாதியார் ஆகிய நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, அங்க வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப விசுவாசம் மட்டும் இருந்தா போதுங்களா? அதோட இன்னொன்னு ஆட் பண்ணணும். என்னதுங்க? கிரியை இல்லாத விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா அந்த ஒரு ஆவியின் கனிகளை அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியைகளை நம்ம காட்டுறோம். ரொம்ப விசுவாசத்தோட நம்ம அதை செய்யும் போது ஆபிரகாமோடைய அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணப்படுறோம் அப்படின்னா அங்க வந்து சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளியில எல்லாம் நம்ம பார்த்தோம், கிறிஸ்தவ மண்டல ஆசீர்வாதம் அப்படின்னாவே என்னதான் நம்ம கேட்டிருப்போம். கார் வரிசை, கரெக்டுங்களா? கார் இல்லாதவர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு, புரியுதுங்களா? வேலை இல்லைன்னா, எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா அதுதான் ஆசீர்வாதம்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். கரெக்டுங்களா? அப்படின்னா அதை குறிச்சு எல்லாம் இங்க பேசிட்டு இல்ல தேவன். எதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சர்வ சங்கமாகிய சபையில என்ன பண்ணுங்க, நீங்க வந்து சின்ன விஷயம் எல்லாம் இல்லப்பா, உனக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், பெரிய விஷயம் வச்சிருக்கிறேன், அதுக்கு நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்க நம்மள கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஓகேங்களா? அப்ப இது யார் எழுதுறது? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருங்க, அங்க எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அவர் எப்படி ஓடினார், மிகுந்த தைரியத்தோட என்ன பண்ணாருங்க அங்க ஓடினார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவர் நம்மளுக்கு சொல்றாரு என்னன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் சொல்ல என்ன சொல்றாரு? எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாயிருங்கள். திருப்பி சொல்ற சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்ல. ஏன் 2 வாட்டி சொல்லணும்? ஏன்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா எப்பொழுதும், ஏன்னா சந்தோஷமா தான் இருப்போம். கரெக்டுங்களா? வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, நோய் நொடி இல்ல, எதுவுமே இல்லை, எல்லாமே தேவன் ஆசீர்வாதமா கொடுத்திருந்தாருன்னு நம்மள என்ன நினைச்சுக்கோம், அதை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை குறிச்சு இங்க என்ன பண்ணலங்க, பேசல. ஏன்னா இங்க பேசும்போது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த துன்பங்கள் வந்தாலும் எப்படி இருக்கணும், சந்தோஷம். ஏன்னா அவரை பற்றி நம்ம கொரிந்து சபைக்கு எழுதும் போது பார்த்திருப்போம். கரெக்டுங்களா? எவ்வளவு அடி வாங்கி இருக்கிறாரு, எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். கரெக்டுங்களா? அவர் எழுதுறாரு என்னன்னு, ஆக்சுவலா இது எழுதும் போது அவர் ஜெயில இருக்கிறார். அவர் ஜெயில இருந்து நம்மள என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கு. புரியுதுங்களா? அப்படின்னா அவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாருன்னு பாருங்க. ஜெயில, நம்மளா ஜெயில இருந்தா என்ன பண்ணுவோம்? எக்ஸாம்பிள், நைட்டு புடிச்சிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுவோம்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான் சொல்றாரு. என்னங்க, சத்தியத்தை நிமித்தமா என்ன பண்ண, எந்த துன்பங்கள் வந்தாலும் எப்படி இருக்கணும்ன்றாரு,
சத்தியத்துக்காக அந்த ஒரு இடுக்கமான ஒரு பாதையில் நம்ம நடக்கும் போது நிறைய துன்பங்கள் பிரச்சனைகள் வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு அங்க வலியுறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். ஓகேங்களா? அடுத்த ஒரு கேரக்டர் கூட என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வாசிக்கலாம் பாருங்க. நப்தலியை குறிச்சு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடே போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். அப்ப நப்தலினா என்ன அர்த்தம் வருது? போராட்டம். இப்ப ஏன் அவரு 2 வாட்டி சொன்னாருன்னு தெரியுதுங்களா? ஏன் சந்தோஷமா இருங்கன்னு 2 வாட்டி சொன்னார் அப்படின்னா, நப்தலினா என்ன ஒரு அர்த்தம் வருது? எப்ப நம்ம அந்த ஒரு இடுக்கமான ஒரு பாதையில நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிறைய போராட்டங்கள் என்ன ஆகுங்க அங்க நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஓகேங்களா? அப்ப சொல்றாரு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்ற. அப்ப மாம்சம் ரத்தம்னு எதை குறிச்சு அங்க பேசிட்டு இருக்கிறாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல்? நம்மளுடைய பழைய குண லட்சணங்கள், கரெக்டுங்களா? ஓல்டு நேச்சர் நம்மள்ட்ட இருக்கும், கரெக்டுங்களா? பழைய சுபாவங்கள் இருக்கும், கரெக்டுங்களா? சோ அதோட நம்மளுக்கு போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். யாருங்க அது? சாத்தானோட நம்மளுக்கு என்ன இருக்கு? அங்க போராட்டம் இருக்கு. அடுத்தது சொல்ற வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். அது யாருங்க? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சப்ஜெக்ட், கரெக்டுங்களா? அப்ப நிறைய தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா தப்பு செஞ்சு விழுந்து போனாங்க. அவங்க எங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வான மண்டலங்கள் அங்க இருக்கிறாங்க. டார்டர்னு வார்த்தை எல்லாம் பார்த்திருப்போம். அப்படின்னா அவங்களோட நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க நம்மளுக்கு போராட்டம் இருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் இருக்கிறதுனாலதான் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும்னா திராணி உள்ளவர்களா இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். அப்ப இதெல்லாம் நம்ம போட்டுட்டு இருந்தாதான் என்ன பண்ண முடியுங்க? ஒரு 6 விஷயம் பார்ப்போம், கரெக்டுங்களா? கச்சை இருக்கணும், மார்க்கவசம், பாதரட்சை போட்டிருக்கணும், கேடகம் இருக்கணும், தலைச்சீரா, ஆவியின் பட்டயம் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அந்த ஒரு போட்டோல இருக்கிற மாதிரியே, கரெக்டுங்களா? இப்படி எல்லாம் போட்டுட்டு நின்னா நம்மள எப்படி பார்ப்பாங்க? எப்படி இருக்கும்? இல்லைன்னா இவங்களை யாருன்னு சொல்லுவாங்க? போர் சேவகன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு. அப்ப நம்ம கூட யாருதான்? நம்மளுக்கு எழுதப்பட்ட வசனம் தானே, கரெக்டுங்களா? அப்ப நம்ம கூட யாருதாங்க? போர் சேவகன் தான். ஆனா யாருக்கு போர் சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாசிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. யாருங்க நம்மளுடைய கேப்டனு? இயேசு கிறிஸ்து. அவருக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? போர் சேவகனாக அங்க இருக்கணும். அதான் சொல்றாரு, நல்ல போர் சேவகனாக என்ன பண்ணுங்க நீங்க அங்க தீங்கு அனுபவி. அப்படின்னா கஷ்டம், நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு வரும். ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா நல்ல குணலட்சணங்களை காட்டி அங்க வர வேண்டியவர்களாக அங்க இருக்கணும். ஒரு போர் சேவகன், ஒரு சோல்ஜர் எத்தனை மணிக்கு காலைல எந்திரிப்பாருங்க? நம்ம எப்ப எந்திரிப்போம்? அப்ப அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? அப்ப அவங்களோட வாழ்க்கையில அந்த போர் சேவகன் சொல்லும் போதே அந்த ஒரு வாழ்க்கையில என்ன இருக்குங்க? கஷ்டங்கள் இருக்கும், கரெக்டுங்களா? போராட்டங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணுங்க? தாண்டி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கும். காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு ரவுண்ட், நிறைய கேள்விப்படுறோம்ல. அதே போல நம்மளும் என்ன பண்ணணும்னா கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணிடணும்? அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு என்ன பேருனா நல்ல போர் சேவகனாக அங்க என்ன பண்றோம்? அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க இருக்கும். அப்படின்னா இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் வருது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாருன்னா முன்னாடியே எப்படி சொல்லிட்டாருங்க? சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், என்ன பண்ணுங்க? சந்தோஷமா இருங்க அப்படின்றத என்ன பண்றாருன்னா அங்க இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் என்ன அப்படின்னா 10வது ஒரு கோத்திரம் பென்யமீன் அப்படின்ற ஒரு கோத்திரத்தோடைய அர்த்தம் வருது. வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அம்மா என்ன பேர் வைக்கிறாங்க? பெனோனின்னு வைக்கிறாங்க. அப்பா என்ன பண்றாருங்க? ஒரு பேர் வைக்கிறாரு. என்னங்க? பென்யமீன் அப்படின்ற ஒரு பேர் அங்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்படின்னா இந்த ஒரு பென்யமீன் அப்படின்ற ஒரு பேருக்கு என்ன ஒரு அர்த்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, துன்பத்தின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வலது கரத்தின் மகன் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் நாங்க சொல்லலாம். அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, துன்பம் அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. அப்படின்னா பென்யமீன் அப்படின்னா என்ன அப்படின்னா துன்பம். அப்படின்னா நிறைய போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தது அப்படின்னா அடுத்தது என்ன வரும்? நம்மளுக்கு துன்பம் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில என்னன்னா அங்க கண்டிப்பா அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனாலதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருங்க? நல்ல போர் சேவகனாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நிறைய துன்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படின்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனசு இருந்தாவே, யோசிச்சாவே போதும், என்ன ஆயிடும்? கண்டிப்பா நம்மளுக்கு என்ன ஆகும்னா துன்பம் வரும். அப்படின்னா யோசிப்போம்ல, ஓகே இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சிச்சு, இந்த ஒரு பாதையில நடக்கலாம், இந்த ஒரு இடுக்கமான பாதையில இயேசு கிறிஸ்துவ பின்பற்றலாம் நினைச்சிட்டு இருப்போம்ல. அப்பயே சாத்தான் என்ன பண்ணுவான்? நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் என்ன பண்ணுவானா அங்க எடுத்துட்டு வருவான். நீங்க நடக்க கூட வேணாம், நடக்கணும்னு நினைச்சாவே என்ன பண்ணலாம்? அங்க வரும். அதனால முன்னாடியே நம்மளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப என்ன பண்ணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஒரு ஓட்டத்தை நம்ம ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையென்று திகையாமல். 13ஆம் வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஓகேங்களா? அப்படின்னா பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து, அக்னின்னு எதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறாருங்க? நம்மளுக்கு வர அந்த ஒரு துன்பங்களை குறிச்சு, போராட்டங்களை குறிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்க பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், கிறிஸ்துவன் என்ன பண்றோம், அங்க எந்த அளவுக்கு பின்பற்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அங்க என்ன பண்றாருன்னா சோதிச்சு அங்க பாத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படி வரும்போது இது ஏதோ புதுமைன்னு என்ன பண்ணிடாதீங்க, புதுசெல்லாம் இல்ல. கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுனா என்ன வரும்? பிரச்சனைகள் வரும், கண்டிப்பா துன்பங்கள் வரும். ஏன்னா நம்ம வெளியில நம்ம எப்படி கேட்டிருப்போம் அப்படின்னா, கிறிஸ்துவ மண்டலத்துல கிறிஸ்துவ பின்பற்றுனா என்ன கிடைக்கும்? அப்படியே கேட்டு கேட்டு இது நம்மளுக்கு எப்படிதான் இருக்கும்? புதுமையாக என்ன பண்ணுங்க இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம அப்படியே கேட்டு வளர்ந்துட்டோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிறிஸ்துவை எப்ப நம்ம பின்பற்றணும்னு நினைக்கிறோமோ, நினைக்கும் போதே என்ன ஆயிடுங்க, அந்த உண்மையான மனசோட நினைப்போம்ல, நினைக்கும் போதே நம்மளுக்கு என்ன ஆகும்னா அங்க நிறைய பிரச்சனைகள் அங்க என்ன ஆகும்னா அங்க வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்போதுதான் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்க ஓட வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பார்க்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பை குறிச்சு என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இவருடைய பேருடைய அர்த்தம் என்னன்னா, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ஓகேங்களா? இப்ப யோசேப்புன்னா என்ன அர்த்தம் வருது? கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா நிறைய கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் வருது யோசேப்புன்னா, கூட்டி சேர்த்தல். அப்படின்னா நிறைய கொடுக்கிறார், அடிஷனலா சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். அதான் கூட்டி சேர்த்தல் அப்படின்ற ஒரு அர்த்தம் கூட வருது. யாருக்கு அப்படின்னா யோசேப்புடைய பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். என்னத்தை கூட்டி சேர்க்க போறாரு அவரு? இந்த மாதிரி எல்லாம் குணலட்சணத்தை காட்டணும்னா, ஆதியில இருந்து பார்த்தோம்ல, ஆராய்ந்து பார்க்கணும், கேட்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும், தேர்ந்து இருக்கணும், சத்தியத்தோட துதிக்கணும். அப்படின்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக துதிக்கணும். அப்ப தேவன் வந்து நம்மள்ட்ட வாசம் பண்ணுவார். அப்ப நம்ம நிறைய பலன்கள் என்ன பண்ணும், ஏராளமா காட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்ப நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணிக்குவோம், தேவன்கிட்ட இருந்து வாங்கிக்குவோம். அப்ப வரும்போது நிறைய போராட்டங்களும் என்ன ஆகும்னா அங்க துன்பங்களும் நம்மளுக்கு அங்க நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம்.
So, இந்த மாதிரி குணலட்சணங்கள் எல்லாத்தையும் நம்ம காட்டிக்கிட்டே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தேவன் என்ன பண்றாரா, நம்மளை ஒரு இடத்துல என்ன பண்றாராம், கூட்டி சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்படின்னா எங்க கூட்டி சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் குணலட்சணங்களை நம்ம காட்டணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்துல இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் கூட்டி சேர்த்து அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்க போறதே யார்தான்? நாம தான். ஆனா இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து என்ன பண்ண போறோம், அந்த ஒரு வேலையை அங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 1 9 மற்றும் 10 எபேசியர் 1 முதல், காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்பட வேண்டும் என்று 10 தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்படின்னா காலங்கள் நிறைவேறும் போதும் அவருடைய ராஜ்யம் வரும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் பூலோகத்தில் இருக்கிறவைகளையும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன பண்ணணும், கூட்டி சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவரோட ராஜ்யத்துல அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் உயிர்த்தெழுப்பி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தர போறதே யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம தான் அதை செய்ய போறோம், இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா இந்த மாதிரி குணலட்சணம் நம்ம காட்டணும்னா அந்த கூட்டி சேர்க்கிற ஒரு வேலையில நம்மளுக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த ஒரு பங்கை அங்க என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது 3ஆம் உலக பாடத்துல கேட்டிருப்போம். அங்க என்ன இருக்காதுங்க, அழுகை இருக்காது, மரணம் இருக்காது, நிறைய பார்த்துருப்போங்க. அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களையே கூட்டி சேர்த்து அவங்களுக்கு கொடுக்க போறதே யாருதான் அப்படின்னா கிறிஸ்துவோட சேர்ந்து நம்ம தான் அங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்து ஒரு கடைசியான ஒரு குணலட்சணம், இதான் யாருங்க, மனாசே. யாருடைய பையன்? யோசேப்புடைய ஒரு பையன். இதுதான் அங்க மாறி இருந்தது அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? சோ மனாசேயோடைய அர்த்தம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆதியாகமம் 41 51 ஆதியாகமம் 41 51 என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அப்ப மனாசேனா என்ன அர்த்தம் வருது? மறக்கும்படி தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, அங்க செஞ்சுட்டாரு. அப்ப மனாசேனா என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மறத்தல். எதை மறக்கணும்? கடைசி ஒரு மணி நேரம் பார்த்தத எல்லாம் கிடையாது. கரெக்டுங்களா? அப்ப எதை மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்க போகணும்னு நம்ம பிரயாசப்படுறோம். எல்லாருக்குமே என்னதான் ஒரு ஆசை, பரலோகத்துக்கு நம்ம அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சர்வ சங்கமாகிய சபையில ஒரு அங்கம் ஆகணும், 1,44,000 பேர் ஆகணும், சபைய கிறிஸ்துவோடைய மனவாட்டியாக சபையாக அங்க ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது எதை மறக்கணும்? நம்ம இப்ப எதை மறக்கணும்? ஈசாக்கின் திருமணம் பாடம் கேட்டிருப்போம். கரெக்டுங்களா? ரெபேக்கா என்ன பண்ணாங்க, எலியேசர் போய் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஈசாக்க திருமணம் பண்ணிக்க, வீடு வாசல் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டு இமீடியட் ஒரு வாட்டி தான் கேட்டாரு, உடனே என்ன பண்ணிட்டாருங்க, அங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா இப்ப நம்ம யாருக்கு மனவாட்டியா போயிட்டு இருக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக அங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதை மறக்கணும்? வாசிக்கலாம் பாருங்க, 45ஆம் சங்கீதம் 10 மற்றும் 11 45ஆம் சங்கீதம் 10 முதல், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. 11 அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ஓகேங்களா? அப்படின்னா குமாரத்தியே கேள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் என்ன பண்ணிடா, மறந்து விடு அப்படின்றாரு. ஜனத்தையும் இப்ப ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்க கணவனோட சேர்றாங்கன்னா என்ன பண்றாங்க, அவங்களோட வீடை என்ன பண்ணிடுறாங்க, மறந்துட்டு எப்படி வராங்களோ அதே போல நம்மளும் என்ன பண்றோம்னா பரலோகத்துக்கு போகணும், இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டி ஆகணும் அப்படின்னா இங்க இந்த பூமியில என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம், எல்லா விஷயத்தையுமே அங்க, அதாவது பூமிக்குரிய எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா அங்க மறக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படின்னா உலக வாழ்க்கையா இருக்கட்டும், உலக ஆசைகள், இச்சைகள், விருப்பங்கள் எதுவா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா அங்க மறக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு ஓமையில கூட பாக்குறோம், உலக கவலைகள் இருக்கும், இல்ல ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கும். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா அங்க மறக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், நான் இந்த உலகத்தான் இல்லாதது போல. அவரை ஃபாலோ பண்றோம்னா நம்மளும் என்ன பண்ணணும்,
இந்த உலகத்தோடைய விஷயங்கள் எதுலயும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பங்கு பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இந்த மாதிரி எல்லா குணலட்சணத்தையும் நம்ம இந்த ஒரு 12 குணலட்சணத்தையும் நம்ம காட்டணும் அப்படின்னா எங்க போகலாம்? யாருக்கும் தான், நான் எனக்கும் சேர்த்துதான். ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு குணலட்சணங்கள் எல்லாத்தையும் காட்டும் போது தேவன் பிரியப்பட்டு என்ன பண்றாருன்னா அந்த ஒரு கிரீடத்தை நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். ஓகேங்களா? ஆனா ஏன் இந்த ஒரு டிஃபரன்ஸ் அங்க கொடுத்திருந்தாருங்க? ஏன்னா இந்த ஒரு 12 இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரு 12 கோத்திரம் வெளிப்படுத்தினத்துல இருக்க அந்த ஒரு 12 கோத்திரத்துடைய அர்த்தங்களை பார்த்தோம், அதோட குணலட்சணங்களை பார்த்தோம். இந்த குணலட்சணங்களை தான் என்ன பண்ணணுங்க அங்க நம்ம காட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கடைசியா ஒரு விஷயம் பார்த்து முடிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன் தேவன் தானை தூக்கிட்டு மனாசேவை என்ன பண்ணிருக்கிறாருங்க இந்த இடத்துல கூட்டி இருக்கிறார், ஆட் பண்ணி இருக்கிறார் அப்படின்றத கூட என்ன பண்ணலாம்னா அங்க பார்க்கலாம். ஏன்னா தேவன் ஒரு விஷயத்த செஞ்சா என்ன பண்ண மாட்டாரு, ஏனோ தானோல என்ன அவர் பண்ணா கண்டிப்பா அதுல ஒரு ஞான அர்த்தம் என்னன்னா அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா ஏன் அதை செஞ்சார் அப்படின்னா வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் என்ன பண்றாருன்னா ஒரு கோத்திரம் தான், இஸ்ரேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை என்ன பண்றார், நியாயம் விசாரிக்கிறார். தொடர்ந்து படிக்கலாம். 17ஆம் வசனம். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கின்ற விரியனை போலவும் இருப்பான். ஆனா அவருடைய குணலட்சணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லார்ந்து விழும்படி அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியன் பாம்பை போலவும் இருப்பான். அப்படின்னா அவருடைய குணலட்சணம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, குதிரையில ஆல்ரெடி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கள கீழே தள்ளி விடுற அளவுக்கு இவர் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு விஷயங்கள் அங்க செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதான் கீழே பாக்குறோம். அவர் என்ன பண்றாருன்னா அந்த குதிரையோட காலை கடிக்கிற வண்ணமாக ஒரு பாம்பை போல, ஒரு சர்ப்பத்தை போல, ஒரு விரியன் பாம்பை போல அவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படின்னா இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, குதிரை அப்படின்றது என்ன ஒரு அர்த்தம் பொருளுங்க நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோமான்னு தெரியல, இல்ல வருங்காலத்துல கூட பார்ப்போம். என்ன அப்படின்னா குதிரை, கழுதை, இல்ல ஒட்டகம். ஈசாக்கின் திருமண பாடத்துல கூட பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. 10 ஒட்டகத்துல ஏன் போனாங்க அப்படின்னா இதெல்லாம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா சத்தியத்தை என்ன பண்ணுங்க அங்க அடையாளப்படுத்தும். ஏன் சத்தியத்தை அடையாளப்படுத்துதுன்னா, எப்படி இந்த மிருகங்கள் எல்லாமே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதே போல சத்தியமும் என்ன பண்ணிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேவன் இன்னைக்கு ஒரு விஷயத்த இங்க இருக்க ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். இங்க அவருடைய செலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணிடுவாரு, இந்த சத்தியம் இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகி அவர் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அவரோட அவருக்கு தேவையான குணலட்சணங்கள் கிடைக்குதான்னு பார்ப்பாரு. இல்லைன்னா என்ன பண்ணிடுவாருங்க, இன்னொரு இடத்துக்கு அங்க போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அதே தான் இங்கேயும். அப்ப குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் அப்படின்னு சொல்லும் போது சத்தியத்துல ஆல்ரெடி நடந்துட்டு இருப்பாங்க. சத்தியத்துக்கு ஏற்ப தேவனுக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கையை நடந்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுல நடக்க விடாத அளவுக்கு காலை கடிச்சு என்ன பண்ணுவாங்களாம், சத்தியத்துல இருந்து கீழே தள்ளி விடுற விதமாக தானோடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனாலதான் இந்த ஒரு கேரக்டர் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு குணலட்சணத்தினால என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு கேரக்டர் தானை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அங்க மனாசேவை என்ன பண்ணிட்டாருன்னா அங்க ஆட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்க. அப்படின்னா இந்த ஒரு 12 குணலட்சணங்களையும் நம்ம காட்டணுமா, இல்ல ஒரு 2 3 ஒரு 5 6 காட்டிக்கலாமா அப்படின்னு தேவன்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுங்களா? அப்ப முடிஞ்ச வரைக்கும் 12 குணலட்சணங்களையும் நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா அங்க காட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு எது வேணும் அப்படின்னா பார்த்தல், ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு சொன்னது கூட நீங்க என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்புறம் கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்கணும். அப்புறம் எந்த இடத்துல சேரணுங்க, எங்க போகணும்னு முடிவு பண்றோமோ அதுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன பண்ணணுங்க அந்த முடிவுகளை நம்ம எடுத்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது துதித்தல், நம்மளுடைய வாழ்க்கையில கிரியைகள் அங்க காணப்படணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா தேவன் நம்மளோட வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படி இருக்கும்போது நிறைய பலன்களை, ஏராளமான பலன்களை நம்ம கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு தேவன் நிறைய ஆசீர்வாதங்களை எங்க கொடுக்கிறார். ஆசீர்வாதம் சொல்றதே எதுன்னா போராட்டமும் துன்பமும் என்ன ஆகுங்க நம்மளுடைய வாழ்க்கையில அங்க நிறைய வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்துல எல்லா மனுக்குலத்தையும் எழுப்பி கூட்டி சேர்த்து அங்க ஒரு விஷயம் பண்ணுவார்ல, அந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கும் என்ன
பங்கை அவர் என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணுங்க. நிறைய ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதுவாகணும் இதுவாகணும் அப்படி இப்படின்லாம் இருக்கும், கரெக்டுங்களா? அப்படின்னா எல்லா விஷயத்தையும் உலக பிரகாரமான விஷயத்தையும் என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா அங்க மறக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்படி எல்லாம் நம்ம இருந்தோம்னா என்ன ஆகும்னா இந்த 1,44,000 பேராக சென்று சேர நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இதுல நம்ம கிளியரா பார்த்துட்டோம். யூத கோத்திரத்துல 12 பசங்க இருக்காங்க. அந்த 12 கோத்திரத்துல தான் 1,44,000 பேர் வராங்களான்னா இல்ல அப்படின்றத என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். அதான் சொல்ற, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பை தேவன் என்ன பண்றாருன்னா காட்டுறாரு. ஜஸ்ட் கேரக்டர்ஸ் காட்டுனா போதும். யார போல? ஏசு கிறிஸ்துவ போல குணலட்சணம் காட்டினா போதும். அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அங்க கூட்டி சேர்க்கிறாரு நம்மள அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்றோம்னா அங்க பார்க்கணும். இதோட என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பாடம் முடியுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த 1,44,000 பேர் மட்டும்தான் பரலோகம் போவாங்களா? யாரும் பேசி அப்படின்னா இவங்க போவாங்க, கரெக்ட். இவங்களோட இன்னொரு ஒரு வகுப்பாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பரலோகம் அங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படின்னா 2 வகுப்பார் எங்க போறாங்க? பரலோகம் அங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒரு வகுப்பாரோடைய பேர் தான் என்னங்க, அந்த இயேசு கிறிஸ்துவோடைய மனவாட்டி சபை சர்வ சங்கமாகிய சபையில ஒரு அங்கமாக 1,44,000 பேராக இயேசு கிறிஸ்துவோட சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ண போறாங்க? ஆட்சி செய்யறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? அவங்கதான் ஒரு வகுப்பார். இன்னைக்கு நம்ம போன வாரம் பார்த்தது. அடுத்த வாரம் பார்க்க போறது யாரு அப்படின்னா திரள் கூட்டம். இவங்களும் எங்கதான் போறாங்க? பரலோகம் தான் போறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட சிங்காசனத்துல உட்கார வாய்ப்பு கிடையாது, அவரோட கூட ஆட்சி செய்யலாம் வாய்ப்பு கிடையாது. அவருடைய சிங்காசனத்துக்கு எதிரில் என்ன பண்ணுவாங்க? அங்க குருத்தோலையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அங்க நின்றுட்டு இருப்பாங்கன்னு கூட நம்ம என்ன பண்ணிருப்போம், வாசிச்சிருப்போம் வெளிப்படுத்தின விசேஷத்துல, கரெக்டுங்களா? சோ அவங்கள குறிச்சுதான் என்ன பண்ண போறோம்னா அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்னா அங்க பார்க்க போறோம். இப்ப இதுல நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. என்னன்னு, பரவாயில்ல கேரக்டர் காட்டாம அதே மாதிரி ஏதாவது போய்க்கலாமா அப்படின்லாம் என்ன பண்ணிடக்கூடாது. அழைப்பு, இன்விடேஷன் தேவன் எதுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறாருங்க? சபைக்கு மட்டும்தான் வசனம் இருக்கு, இன்விடேஷன் இருக்கு. புரியுதுங்களா? கேரக்டர் காட்டினா இயேசு கிறிஸ்துவோட என்ன பண்ணிக்கலாம், அங்க போய் அவருடைய சிங்காசனத்துல உட்காந்து ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா இவங்களுடைய கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். யாருன்னா திரள் கூட்டம். தேவனுடைய சித்தம் இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வாரம் இவங்களை குறிச்சு கூட என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து பார்க்கலாம். இது மட்டுமாய் பொறுமையா கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ. மிகவும் அன்பாக சோறு தேவனுடைய கிருபையில தொடர்ந்து இந்த ஒரு வேத பாடத்தை நாம் கேட்டுக்கொண்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வேத பாடத்தை நமக்கு தேவனுக்கு கொடுத்தார். இந்த ஒரு சத்தியம் கேட்கும் போது கேட்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் கிறிஸ்துடைய குணலட்சணத்தை நம்ம என்ன பண்ணுங்க, விருத்தி அடைய செய்யணுங்க. நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில கேட்கிற இந்த ஒரு குணலட்சணங்களை அதை விருத்தி அடைய செஞ்சு கிறிஸ்துடைய அந்த அடிச்சுடையில நம்ம பின்பற்றி வர்றதுக்காக தான் தேவன் இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு அழகான ஒரு பாடங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்த வாரம் நம்ம தியானிக்கு போற பாடத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம். திரள் ஸ்டேட் கம்பெனின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத அடுத்த வாரம் என்ன பண்ண போறாங்க, நம்ம தியானிக்கு போறோம். இந்த ஒரு உடல் வேதானுடைய பாடத்தினுடைய முடிவு ஜெபத்திலே அருள் அவர்களை ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா உன்னதில் வாசமா இருக்கிற மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இதோ தகப்பனே உடைய தயவுள்ள சித்தத்தினாலும் இறக்கத்தினாலும் தகப்பனே இந்த நாளில் தகப்பனே நீர் கொடுத்ததான மகத்துவமான சத்தியங்களுக்காக நன்றிகளை எடுக்கணும் தகப்பனே. இதோ தகப்பனே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த 12 விதமான குணலட்சணங்களை தகப்பனே எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை தகப்பனே உங்களுடைய சத்தியத்திலே தகப்பனே ஆராய்ந்து பார்ப்பதன் முதல் தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குணலட்சணம் வளர்த்து தகப்பனே உமது குமாரனுக்கு ஏற்ற மனவாட்டியாக மாறத்தக்கதாக நாங்கள் ஒவ்வொரு நாளும்
சத்தியத்திலும் தகப்பனே அதிகமாக வளரத்தக்கதான எங்களுக்கு ஏற்ற பரிசுத்தாவி பரத்திலிருந்து உங்களுடைய சித்தப்படி எங்களுக்கு தந்து காத்த விளையாடத்தில் வேணுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்தியத்துக்குள்ளும் மன மகிழ்ச்சியா இருந்து தகப்பனே, நீர் எங்களுக்கு காட்டுகிற வழியை நாங்கள் விடாது பற்றி கொண்ட தகப்பனே, நீர் அழைத்த அழைப்பை தகப்பனே நாங்கள் உண்மையும் உத்தமமாக கீழ்ப்படிந்த வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே, இந்த அடிப்படை சத்தியத்தை கேட்க வந்திருக்க அனைத்து பிள்ளைகளையும் உன் பாதப்படி வைக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு வேண்டிய தகப்பனே ஆவியின் அனுகிரகங்களை அவர்களுக்கு ஏற்றபடி தகப்பனே நீர் தந்து, நீ அவர்களை முன்குறித்திருக்கிற தகப்பனே அவர்களுக்கு ஏற்ற ஆவியின் கனிகளை வளர்க்கத்தக்கதான உம்முடைய ஆவியும் அவர்களுக்கு தந்து காத்த வேண்டத்தில் வேணுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்போது நாங்கள் பிரிந்து சென்றாலும் நாங்கள் மீண்டும் முகமுமாய் நாங்கள் பார்க்கும் வரை தகப்பனே, உங்களுடைய பிரியாத நேசக்கரம் எங்களோடு இருந்து காத்த வேண்டத்தில் வேண்டுமாய் அருமை ரட்சகரும் மீட்பரும் ஜீவாதிபதியும் ஆனவரும் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.